நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. போராடி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலே ஜந்தர் மந்திரத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனா அதே போல ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும் பொழுதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாடு எப்பொழுதுமே நீட்டுக்கு எதிரான ஒரு மாநிலமாக இருக்கிறது. யார் ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் ஒரு கட்சியின் அலுவலகத்துல அவங்களுடைய போராட்டத்தை தொடர வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. மற்ற இடங்கள்ல போராடிய மாணவர்களுக்கு எதிராக காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டது நாம் கண்கூடாக பார்த்தோம். ஏன் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு எங்களுக்கு புரியல. மாணவர்களுடைய போராட்டம் அறவழியில இங்க இருக்கக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் அது டெல்லியில நடக்கிற போராட்டமாக இருந்தாலும் மாணவர்கள் அறவழியில தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அரசாங்கங்கள் தான், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் நம்முடைய மாநில தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் அவர்கள் அறவழியிலே செயல்படவில்லை என்பதுதான் இல்லைங்க. இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் மாணவர்களை அழைத்து பேச தயாராக இல்லை. நேத்து அவங்க சொன்ன இடத்துக்கு போய் அவங்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 அவங்க வைத்த 3 கோரிக்கைகளிலே 2 ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மாணவர்கள் போராட்டம் 3வது கோரிக்கையும் அவங்கள ஏற்றுக்க வைக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சில நேரங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கும் பொழுது ஒரு பழைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் மௌனமான நேரம். இது ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு மௌனமான நேரமோ? டெல்லியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைதான் தமிழகத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. கட்சி அலுவலகங்களில் மாணவர்கள் போராடக்கூடிய நிலைதான் தமிழகத்தில் இருப்பதாகவும், நீட்டிற்கு எதிராக தமிழகத்தில் போராடிய மாணவர்கள் தாக்கப்பட்டு இருப்பதாகவும் திமுக எம்பி கனிமொழி பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்பில் பார்க்கலாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.